வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். நம்ம எல்லாருமே ரீசெண்டா கேள்விப்பட்டோம். அதாவது அரசியல் விமர்சகர், டிஎம்கே ஆதரவாளர் அப்படின்ட்டு பொன்ராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவர் வந்து டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்க மேல வந்து சில விமர்சனங்களை வந்து அடுக்கியிருந்தாரு. அவை என்னன்னா, இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து அக்காவா, தங்கச்சியா, ஏன் பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொல்ற ஒரு விபச்சார கூட்டம் இருக்கு. சோ அது போன்ற நபர்களை வந்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட விஜய் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு பொன்ராஜ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து இப்ப சர்ச்சையாக மாறி நிக்குது. சோ பல நபர்கள் அவங்களுடைய ரீஜன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் புகார்களை வந்து அடிக்கிய வண்ணம் டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் வந்து பண்ணிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில விஜய் அவர்களும் டிஜிபி ஆபீஸ் சென்று அவர் ஒரு புகாரை வந்து பதிவு பண்ணிட்டாரு பொன்ராஜ் அவர்கள் மேல. சோ இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுக்கு முன்னாடியே உங்களுடைய தொண்டர்கள் ஒரு சில ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சோ விஜய் அவர்களுக்கு வந்து நான் ஒரு அக்காவா, தங்கச்சியா, ஏன் பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கூட விஜய் அவர்கள் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல. இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அப்பயே விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, உடன் பிறந்தார்களே, சகோதரிகளே, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்ப கொடுத்துருக்கலாம்ல. அதே சமயத்துல வந்து டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து என்னுடைய குடும்பத்தை திட்டியிருக்காங்க, என் பொண்டாட்டியை திட்டியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஃபேமிலியை திட்டியிருக்காங்க, அஜித் அவர்களுடைய ஃபேமிலியை திட்டியிருக்காங்க அப்படின்ட்டு சீமான் அவர்கள் வந்து ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காருங்க. சோ இது ஒரு பக்கம் இப்ப பேசுபொருளா இருக்கு. சீமான் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய பண்பு என்ன, நம்மளுடைய அந்த கலாச்சாரம் என்ன அப்படின்ட்டு இந்த விஷயத்த வந்து அதை வந்து வேற மாதிரியா வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அதே சமயத்துல பொன்ராஜ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பொன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு சமூக அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து இந்த சமூக அக்கறையின் காரணமாக தான் அவர் அப்படி வந்து பேசிட்டாரு. நிறைய பேர் வந்து மனசுல வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா பொன்ராஜ் அவர்கள் வந்து வெளியில சொல்லி அதை வந்து இப்ப அதை வந்து பேசியிருக்காரு அப்படின்ட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு இந்த டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவர் வந்து சமூக அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்னா எந்த ஒரு பெண் சொன்னாங்களோ அவங்களை குறிப்பிட்டு பேசியிருந்த எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து இந்த அளவுக்கு பெருசாகி இருக்காது. ஆனா டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டம் வந்து பெரிய தற்குறி கூட்டம், அந்த விபச்சார கூட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு அவர் எப்படி பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு சோ டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் அந்த பாயிண்டையே வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வேண்மென்ட்டு, அதாவது பொன்ராஜ் அவர்கள் வந்து டிஎம்கே ஆதரவாளர். அவர் பேசும்போதே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை வந்து டிஎம்கே பண்ணிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் சிறந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அவர் அதுலயே தெரியுது அவர் பியூரா டிஎம்கே சப்போர்ட் பண்றாருன்ட்டு. அப்படி இருக்கும்போது சீமான் அவர்களே, இவர் எப்படி ஒரு சமூக நலன் கருதி இருப்பவர் இவரு? என்னது நீங்கெல்லாம் ஒரே டீமா? அதாவது டிஎம்கேவும் என்டிகேவும் நீங்க வந்து அலைன்ஸ்ல போக போறீங்களா? சோ நீங்க வந்து தொடர்ந்து விஜய் அவர்களை தான் எதிர்த்துட்டு வரீங்க, தொடர்ந்து விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட வீடியோஸை தான் எதிர்த்து போஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. சோ நீங்க வந்து போற போக்கே சரியில்லை, நீங்க பேசாம நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் டிஎம்கேல சேர்த்துருங்களா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கருத்து முதலுங்க திருப்பியும். சோ இந்த மாதிரியெல்லாம் இந்த மேட்டர் வந்து ஹீட் ஆகி அது பாட்டு எக்ஸலேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.